பீகார் தேர்தல் முடிவு தாவேகாவிற்கு அடித்த எச்சரிக்கை மணி. விஜய்க்கு வந்த பெரிய சிக்கல். அதிர்ச்சியில் விஜய். சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள். பீகார் தேர்தல் முடிவுகள் இந்தியா முழுவதும் தேர்தலில் புதிதாய் களமிறங்கும் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை வழங்குது. பீகாரில் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணியினர் முன்னிலை வகிக்கிறாங்க. பீகாரில் பாஜக ஜேடியு கூட்டணி 136 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. பீகாரில் காங்கிரஸ் கட்சி தற்போது பலவீனமாக செயல்பட்டு வருது. அங்கே 61 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 11 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. கூட்டணி கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் 47 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இந்த கூட்டணி 70 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பீகாரில் இதன் மூலம் பெண்கள் அதிக அளவில் பாஜகவிற்கு வாக்களித்து உள்ளார்களா என்கின்ற கேள்வி வந்திருக்கு. பிரசாந்த் கிஷோரின் ஜனசுராஜ் கட்சி ஒரு இடத்துல மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. ஜன்சுராஜ் சார்பா கர்ஹர் தொகுதியில் ரித்தேஷ் ரஞ்சன் மட்டும் முன்னிலை வகிக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் கட்சி இந்த நேரத்தில் தேர்தலில் போட்டியிட்டாலும் பிரசாந்த் கிஷோர் போட்டியிடவில்லை. பிரசாந்த் கிஷோரோட ஜனசுராஜ் கட்சி பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடத்தை கூட வெல்ல முடியாமல் போகும் நிலை கூட இதனால் ஏற்படலாம். இது அரசியல் வல்லுநர்கள் மத்தியில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்திற்கு இது ஒரு பெரிய பாடமாக அமையும் என்று சொல்லப்படுகிறது. பிரசாந்த் கிஷோர் விஜயின் அரசியல் வியூக நிபுணர் என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவின் சிறந்த தேர்தல் வியூக நிபுணராக ஒரு காலத்தில் அறியப்பட்ட பிரசாந்த் கிஷோர் தனது கட்சியை மிகுந்த ஆரவாரத்தோடு தொடங்கினார். சாலை பேரணிகள், சமூக ஊடக பிரச்சாரம் என அனைத்திலும் அதிரடி காட்டினார். ஆனால் இந்த பிரபலத்தை வசீகரத்தை அவர் வாக்குகளாக மாற்ற ஜேஎஸ்பி தவறிவிட்டது. இதற்கு பல காரணங்களை அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. பலவீனமான அடித்தள கட்டமைப்பு, உள்ளூர் தலைவர்களின் பற்றாக்குறை, வலுவான சாதி ஆதரவு இல்லாதது மற்றும் சரியான கூட்டணி வியூகம் இல்லாதது போன்றவை ஜேஎஸ்பியின் பின்னடைவுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. பீகார் வாக்காளர்கள் பெரும்பாலும் ஜேடியு, பாஜக மற்றும் ஆர்ஜேடி போன்ற நன்கு அறிமுகமான கட்சிகளுக்கே தங்கள் வாக்குகளை அளிக்கிறாங்க. ஒரு புதிய சோதிக்கப்படாத கட்சிக்கு வாக்களிப்பது வீணான வாக்கு என்று பலர் உணர்ந்திருக்கிறாங்க. இதே போன்ற சவால் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கும் காத்திருக்கலாம். இந்த திமுகவும் அதிமுகவும் பல ஆண்டுகால அமைப்பு ரீதியாக பலத்தையும் விசுவாசமான வாக்காளர் தளத்தையும் கொண்டிருக்கு. எனவே தாவேகா தனது முதல் பெரிய தேர்தலை எதிர்நோக்க கொள்ளும் போது பீகார் தேர்தல் முடிவுகள் ஒரு எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. விஜயின் கட்சி வலுவான கள அணியை உருவாக்க வேண்டும். பூத் நிலை ஊழியர்களை சந்தித்து அவர்கள் சார்ந்து செயல்பட வேண்டும். மேலும் தனது ரசிகர்கள் பட்டாளத்தையோ நட்சத்திர பிம்பத்தையோ மட்டும் நம்பி இருக்கக்கூடாது என வல்லுநர்கள் அறிவுறுத்துகிறாங்க. மேலும் தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தாவேகா இல்லை. இது 2026 தேர்தலில் அதன் அங்கீகாரத்தையும் வாக்கு சின்னத்தையும் பாதிக்கலாம். இது போன்ற நடைமுறை சிக்கல்களையும் தாவேகா கருத்தில் கொள்ள வேண்டும். பிரசாந்த் கிஷோரின் இந்த முடிவு வெறும் பிரபலத்தால் மட்டும் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதை காட்டுது. வாக்காளர்கள் ஆழ்ந்த உள்ளூர் தொடர்புகள், நம்பிக்கை மற்றும் முறையான கட்சி அமைப்பையே எதிர்பார்க்குறாங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு இந்த பீகார் எக்ஸிட் போல முடிவு ஒரு சரியான நேரத்தில் கிடைச்ச அரசியல் அறிவுரை என்று கூட சொல்லலாம். அரசியல் என்பது வெறும் விளம்பரத்தால் அல்ல, கடினமான களப்பணியால் தான் இயங்குகிறது என்பதை இந்த தேர்தல் விஜய் அவர்களுக்கு உணர்த்தி இருக்குது. நீங்கள் விஜய்க்கு இந்த தேர்தல் உணர்ச்சிதா இல்லையா? மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் வாயிலாக பதிவிடுங்க.